தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார். இதுகுறித்து நம்முடன் பேசுவதற்காக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தற்போது தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார். பிரதமரின் இந்த கோவை வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் சார். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி இருக்கிறார் வள்ளுவர். ஆகவே வேதனையில் நான் சிரிப்பதை தவிர வேறு வழி இல்லை. வேளாண் மாநாட்டை துவக்கி வைக்க வருகிறார் என்பதற்காக நானும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பெரிய வரவேற்பு, ஆடுவோம், யூனிஃபார்ம் போட்ட சேலை கட்டிய பெண்கள், ஆட்டம் பாட்டம் எல்லாம் நடக்கிறது தெருவோரத்திலே. எனக்கு இருக்கிற வருத்தம், இந்த உலக வரலாற்றிலேயே வேளாண் விவசாயிகள் லட்சக்கணக்கான பேர் தங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்பதற்காக தலைநகர் டெல்லியில் ஓராண்டுக்கு மேலாக போராடுகிற போது அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத, பல பேர் செத்தாலும் அதை பற்றி கவலைப்படாத, அப்படி இருந்து விட்டு இங்கே வந்து வேளாண் மாநாட்டை துவக்கி வந்திருக்கிறார். குறைந்தபட்சம் இன்றாவது நெல்லுடைய குறைந்த விலை என்ன என்பதை சொல்லுவாரா? கரும்புக்கு விலை அதிகப்படுத்தி கொடுப்பாரா? விவசாயினுடைய உற்பத்தி பொருள் மட்டும்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக குறைந்த விலை இருக்கிறது. இதை பார்க்கிற நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். பொருளாதாரத்தினுடைய பாலபாடமே கன்சியூமர் ப்ரொடியூசர், உற்பத்தியாளர் உபயோகிப்பாளர். உற்பத்தியாளர் என்பது விவசாயிகள். அந்த விவசாய பொருட்கள் இந்த 10 ஆண்டுகளிலே என்ன உயர்ந்திருக்கிறது, விலை உயர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த விவசாய பொருள், உதாரணத்துக்கு சொல்கிறேன், பஞ்சு விலை உயரவே இல்லை, நூல் விலையும் துணி விலையும் எப்படி கூடுகிறது? கரும்பு விலை உயரவே இல்லை, சர்க்கரை விலை எப்படி உயர்கிறது? நெல் விலை உயரவே இல்லை. நீங்கள் கடையிலே போய் பாருங்கள், 4 ஆண்டுகளுக்கு முன்னால் விற்ற சாப்பாட்டின் விலையை விட 4 மடங்கு விலை உயர்ந்திருக்கிறது. இது எப்படி? உலக வரலாற்றிலேயே இருக்கிற பொருளாதார மேரைகள் எவனுக்கும் புரியாத புதிராக இருக்கிறது. இந்தியாவில் மட்டும்தான் இந்த விபரீதமான விசித்திரமான பொருளாதாரம் விளைகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதை சரி செய்வதற்கு வருவதற்கு பதிலாக ஒரு வேடிக்கை காட்டுவதை போல, விளையாட்டு அழுகிற பிள்ளைக்கு விளையாட்டு காட்டுவதை போல பிரதமர் வந்து செல்வது வருத்தத்திலும் வேதனையிலும் இருக்கிறேன். நான் அடிப்படையில் விவசாயி என்பதால் என் மனம் பதறுகிறது, வேதனைப்படுகிறேன். அதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்கிற நாள் வருமா தெரியவில்லை. வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். சார், பிரதமரின் இந்த கோவை வருகையானது வரவிருக்க சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்தும். எதையுமே செய்யாம தமிழ்நாட்டுக்கு, விவசாயிகளுக்கு ஒண்ணும் செய்யாம விவசாய மாநாடு, தமிழகத்திற்கு எதுவுமே செய்யாம தமிழ்நாட்டுக்கு வருவதில் எந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களை அவர் மீது ஒரு ஈர்ப்பு வருவதற்கு காரணமாக இருக்கும் சொல்லுங்கள்? இருக்கவே இருக்காது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதை போல வேதனையோடு இருக்கிற தமிழக மக்கள் மத்தியில் அவர் வந்து போவது விரக்தியில் வேதனையை உருவாக்குவே ஒழிய மகிழ்ச்சியை உருவாக்காது. ஆகவே சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு எதிரான சூழ்நிலையை தான் அது உருவாக்கும். நன்றி சார், உங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. நன்றி. கோவைக்கு வருகை புரிந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருக்கிறார். பிரதமர் மோடி தற்போது கோவைக்கு வருகை புரிந்திருக்கிறார். வழிநெடுகிலும் பாஜக தொண்டர்கள் நின்று உற்சாக வரவேற்பளித்து வருகிறார்கள். கோவைக்கு வருகை புரிந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியை ஆளுநர் RN ரவி மற்றும் அரசு அதிகாரிகள் வரவேற்றிருக்கிறார்கள்.